ஆண்டவர் ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களுக்கு என்னுடைய அன்பின் வாழ்த்துக்கள். இந்த காலை வேளையிலே தியானிக்கும்படியாக தெரிந்து கொள்ளப்பட்ட ஜீவ வார்த்தையானது அது ஓசியா 14 அதிகாரம் 1வது வசனம். ஹோசியா சாப்டர் 14 verse 1. இஸ்ரவேலே, உன் தேவனாகிய கர்த்தரிடத்தில் திரும்பு, நீ உன் அக்கிரமத்தினால் விழுந்தாய். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். ஹல்லேலூயா. Return Israel to the Lord your God, your sins have been your downfall. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே, நம்முடைய விடுகைக்கு, ஆசீர்வாதத்தின் தடைக்கு, கடனுக்கு, பிரச்சனைகளுக்கு, பொருளாதாரத்திலே வருகிற மந்த நிலைமைக்கு, வியாதி, பலகீனம், போராட்டம், இவை எல்லாவற்றும் காரணம் விடுகை. உன் அக்கிரமத்தினாலே விழுந்தாய். ஆதாமையும் ஏவாளையும் பார்த்து கர்த்தர் சொன்ன வார்த்தை, அந்த பழத்தை தொடாதே, ருசி பாராதே, விலக்கி வைக்கப்பட்ட கனியை சாப்பிட வேண்டாம் என்று கூறியும் சர்ப்பத்தின் வஞ்சனையால் ஏவாள் சாப்பிட நேர்ந்து பாவத்திலே, அக்கிரமத்திலே விழுந்தது மட்டுமில்லாமல் தன் கணவராகிய ஆதாமுக்கும் கொடுத்து அவள் இருவரும் நிர்வாணிகளாய் ஆகி தேவ பிரசனத்திற்கு பயந்து மரத்தின் பின்பாக ஒளிந்து கொண்டு முடிவில் ஏதேனை விட்டே துரத்தப்பட்டார்கள். அக்கிரமம், இன்குட்டி. ஆனால் இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புங்கள். வார்த்தைகளை கொண்டு கர்த்தரிடத்தில் திரும்புகள் சொல்லும் பொழுது இந்த வார்த்தையானது இயேசு கிறிஸ்துவை குறிக்கிறது. கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை கொண்டு நம் மனம் திரும்பும் பொழுது நம்முடைய எல்லா அக்கிரமத்தையும் அவர் நீக்குவார், நம்மை அங்கீகரிப்பார், நம்முடைய உதடுகளின் காளைகளை அவர் ஏற்றுக்கொள்வார். That they may offer that our fruit of the lips. Praise the Lord. சமாதானத்தின் தேவன் என்னோட கூட இருக்கிறார் என்று போலியான உதடுகளை கொண்டு அநேகர் பேசி திரிகிற வேளையிலே உண்மையாய் மனம் திரும்பும்படியாக கர்த்தர் நம்மை அழைக்கிறார். வார்த்தைகளே, கவனமாயிருங்கள், முழுவதுமாக கீழ்ப்படியுங்கள். கர்த்தர் தாமே நம்மை அங்கீகரிப்பாராக. உங்களை மூடி ஜெபிப்போமா? அன்பின் பரலோக பிதாவே, இந்த காலை வேளையிலே உம்மை நோக்கி பார்க்கிறோம் சுவாமி. உம்முடைய கிருபை பெரிது ஆண்டவரே. என்னுடைய அக்கிரமத்தினால் தான் நாங்கள் விழுந்து போனோம். ஆனாலும் கிறிஸ்துவை கொண்டு கர்த்தரிடத்தில் நாங்கள் திரும்புகிறோம். உங்களுடைய சீர்கேட்டை நீர் குணமாக்கினதுக்காக நன்றி ஆண்டவரே. பொறுப்படுத்திக் கொள்ளுங்க, பாதுகாத்துக் கொள்ளுங்க. இயேசுவின் நாமத்தில் நல்ல பிதாவே, ஆமென். எனக்கு பிரியமானவர்களுக்கு கிங் லைன் ஆஃப் ஜூடா ப்ராஃபெட்டிக் மினிஸ்ட்ரி சார்பாகவும் மேனுவல் லிட்ரேச்சர் சர்வீசஸ் சார்பாகவும் நான் உங்களை கிறிஸ்துவுக்குள்ளாக வாழ்த்துகிறேன். தேங்க்யூ. காட் பிளஸ் யூ.